Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 6க்கு NCERT யோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Lines and Angles. ஆல்ரெடி இந்த லாஸ்ட் வீடியோல அப் டு செக்ஷன் 2.5 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆல்சோ ஃபிகர் இட் அவுட்ல இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, நவ் இந்த வீடியோல செக்ஷன் 2.6 பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். நம்மளோட 2.6 டாபிக் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து நம்ம ஆங்கிள்ஸ் பத்தி பார்த்தோம். ஆங்கிள்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ ரெண்டு லைன்ஸ் ஆர் லைன் செக்மெண்ட் ஆர் ரேஸ் மீட் பண்ணா ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது நம்ம லேர்ன் பண்ணோம். அண்ட் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணோம், ரைட்டா? இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா, மோர் தென் ஒன் ஆங்கிள் இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். லைக் ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா நம்பர்ஸ் லேர்ன் பண்ணிருப்போம், ரைட்டா? நம்பர்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் கூட இன்னொரு நம்பர் நம்ம கம்பேர் பண்ணிருப்போம். கம்பேரிங்னா பேசிக்ல என்ன, நீ பெருசா நான் பெருசா அப்படின்றது தான். ஓகே, ஸோ ஆங்கிள்ஸ்ல கூட நம்ம கம்பேரிங் பண்ண போறோம். அதுல எப்படின்னா எந்த ஆங்கிள் பெரிய ஆங்கிள், எந்த ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிள் அப்படின்றது தான் இந்த கம்பேரிசனே. ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ஜஸ்ட் பாக்குறப்பவே நம்ம வந்து சொல்லிடலாம் எந்த ஆங்கிள் வந்து பெரிய ஆங்கிள், எந்த ஆங்கிள் வந்து ஸ்மால் ஆங்கிள் அப்படின்ட்டு ஜஸ்ட் நம்ம விஷுவலி பார்க்குறப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இன் சம் கேசஸ்ல நம்ம விஷுவலி பார்க்குறப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கலாம். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், சம் மெத்தட்ஸ் இருக்கு, ட்ரேசிங் பேப்பர், அதுக்கப்புறம் யூசிங் ப்ரொட்ராக்டர், அதெல்லாம் வித் த ஹெல்ப் ஆஃப் தோஸ் டூல்ஸ் நம்ம ஆங்கிள்ஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். எது வந்து பிக் ஆங்கிள், எது ஸ்மால் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாவே கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம ரெண்டு ஆங்கிள்ஸ், ஐ மீன் மோர் தென் ஒன் ஆங்கிள் இருந்தா எப்படி அது கூட கம்பேர் பண்றது, எந்த ஆங்கிள் வந்து லார்ஜ், எந்த ஆங்கிள் ஸ்மால்ன்றது ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். லுக் அட் தீஸ் அனிமல் ஓப்பனிங் த மவுத்ஸ். இங்க சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ கேன் see animals in this. ஓகே, அது எல்லாமே எந்த மாதிரி இருக்குன்னா அதுங்களோட மவுத் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லுக் அட் தீஸ் அனிமல்ஸ் ஓப்பனிங் த மவுத்ஸ். டு யூ see எனி ஆங்கிள்ஸ் ஹியர்? இங்க ஏதாச்சும் ஆங்கிள் தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. இஃப் எஸ், mark the arms and vertex of each one. So if yes னா என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் திங் நம்மள வந்து அந்த ஆங்கிள் வந்து மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மார்க் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அண்ட் தென் வெர்டெக்ஸும் மார்க் பண்ண சொல்றாங்க. சம் மவுத்ஸ் ஆர் ஓப்பன் வைடர் தென் அதர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிடலாம், ஆர்ம்ஸையும் அதுக்கப்புறம் வெர்டெக்ஸையும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அதோட ஆர்ம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம், அண்ட் இங்க தான் வெர்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அண்ட் இங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் எல்லா அனிமல்ஸ்க்கும் அந்த மவுத் கிட்ட ஃபார்ம் ஆகுற ஆங்கிள்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ ஃபிஷ்ஷோட மவுத் கிட்ட நம்ம ஆங்கிள் வந்து மார்க் பண்ண போறோம். எப்படி இருக்கு, ரைட்டா? ஸோ இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம், அண்ட் இங்க வெர்டெக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பேர்ட் கிட்ட நான் ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ணிட்டு இருக்கேன் சில்ட்ரன். நீங்க யூஸ் ஸ்கேல் அண்ட் டிரா. ஓகே, ஸோ இங்க ஒரு ஆர்ம் இருக்கு அண்ட் இங்க ஒரு ஆர்ம், அண்ட் இதுதான் நம்மளோட வெர்டெக்ஸ். நெக்ஸ்ட் இந்த crocodileக்கு இங்க ஒரு ஆர்ம், இங்க ஒரு ஆர்ம், அண்ட் திஸ் இஸ் our vertex. அண்ட் இங்க தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஆஸ் பர் அவங்க கேட்ட மாதிரி do you see any angles-னா எஸ். மார்க் த ஆர்ம்ஸ் அண்ட் வெர்டெக்ஸ் ஆஃப் ஈச் ஒன். மார்க் பண்ணிட்டோமா? இங்க கொடுத்துருக்கிற எல்லா அனிமல்ஸ்க்கும்
ஆர்ம்ஸும் அதுக்கப்புறம் வேர்டெக்ஸும் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, சம் மவுத்ஸ் ஆர் ஓப்பன் வைடர் தென் அதர்ஸ். ஸோ சில இந்த அனிமல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கம்பேரிங் ஒரு அனிமலுக்கு இன்னொரு அனிமல் கம்பேர் பண்றப்போ சிலது வந்து வாயை நல்லா ஓப்பன் பண்ணிருக்கு. ஓகே, சில அனிமல்ஸ் வந்து அவ்வளோ அதிகமா ஓப்பன் பண்ணல, கொஞ்சமா தான் ஓப்பன் பண்ணிருக்கு. வைடர்னா அதுதான் மீனிங், நல்ல பெருசா அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் வைடர் தென் அதர்ஸ் த மோர் த டர்னிங் ஆஃப் த ஜாஸ். ஸோ நம்ம எவ்வளோ பெருசா அது வந்து வாய் ஓப்பன் ஆகுதோ அவ்வளோ லார்ஜர் ஆங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஈவன் நம்மளோட மவுத்லேயே கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். நம்ம கம்மியா ஓப்பன் பண்ணா ஜஸ்ட் ஆ அப்படின்னு சொன்னா கம்மியா ஓப்பன் பண்றோம். ஆ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வைடா ஓப்பன் பண்றப்போ நம்மளுக்கு வாய் நல்லா பெருசாகும்ல. அது என்னன்னா மோர் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அது பிகாஸ் ஆஃப் டர்னிங் ஆஃப் த ஜாஸ். ஓகே, the larger angle. Can you arrange the angles in the picture from smallest to larger? Okay, இங்க வந்து நம்ம angles எல்லாம் மார்க் பண்ணிட்டோம்ல. ஸோ இங்க என்ன கேக்குறாங்கன்னா இங்க வந்து அனிமல்ஸோட அந்த மவுத் ஓப்பனிங் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்மாலர் ஆங்கிள்ல இருந்து லார்ஜர் ஆங்கிள் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ அவுட் ஆஃப் 4ல எந்த பிக்சரோட எந்த அனிமலோட மவுத் வந்து கம்மியா ஓப்பன் ஆயிருக்குன்னு நம்ம ஃபீல் பண்றோம்னா விஷுவலி பாக்குறப்போ ஃபிஷ் இருக்குல்ல, ஃபிஷ்ஷோட வாய் தான் கொஞ்சமா ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இதுதான் ஸ்மாலர் ஆங்கிள் அவுட் ஆஃப் 3. ஓகே, நெக்ஸ்ட் எது கொஞ்சமா ஓப்பன் பண்ணிருக்கனா விஷுவலி நம்ம இந்த 3 இதுல கம்பேர் பண்ணோம். ஸ்னேக், அப்புறம் இந்த பேர்ட், இந்த crocodile கம்பேர் பண்றப்போ crocodileோட மவுத் தான் நெக்ஸ்ட் லீஸ்டா இருக்கு, ரைட்டா? அதனால நம்பர் 2 இந்த ஆங்கிள் தான் நெக்ஸ்ட் ஸ்மால். ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்ட்ரீம் ஸ்மால், நெக்ஸ்ட் இது கொஞ்சம் ஸ்மால். அசெண்டிங் ஆர்டர்ல தான் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்மால் டு லார்ஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக். இந்த ஸ்னேக்கும் பேர்டு கம்பேர் பண்றப்போ ஸ்னேக்கோட மவுத் கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு கம்பேரிங் பேர்ட். அப்போ ஸ்னேக்கோட மவுத் இதுதான் இங்கதான் ஆங்கிள் வந்து அதிகமா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த பேர்ட் கிட்ட தான் ரொம்ப லார்ஜ், ரொம்ப வாய் அது ரொம்ப வைடா ஓப்பன் ஆயிருக்கா. அப்ப இதுதான் நம்மளோட லார்ஜஸ்ட் ஆங்கிள் அவுட் ஆஃப் இந்த எல்லாத்துலயுமே. ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டோமா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இது அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க, பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். இங்க பாருங்க, இஸ் இட் ஆல்வேஸ் ஈஸி டு கம்பேர் டூ ஆங்கிள்ஸ்? இப்போ எப்பவுமே ரெண்டு ஆங்கிள்ஸ் கம்பேர் பண்றது ஈஸியானா கிடையாது. ரெண்டு ஆங்கிள்ஸ் இப்போ அனிமல்ஸ்ல வந்து அது எவ்வளவு வாய் அதிகமா ஓப்பன் ஆயிருக்கு வைடர் பேஸ் பண்ணி நம்ம ஆங்கிள்ஸ் வந்து கம்பேர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. இந்த 4 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இங்க 4 பிக்சர்ஸ், இது ஒன்னு ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. எல்லாமே ஒரே ஒரே சைட்ல இருந்தா கூட இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. பட் இது ஒன்னு ஒரு விதத்துல ரொட்டேட் ஆயிருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரைட்டா? ஹியர் ஆர் சம் ஆங்கிள்ஸ். லேபிள் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ். ஹவ் வில் யூ கம்பேர் தெம்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம லேபிள் பண்ணிடலாமா? ஸோ ஆங்கிள் வந்து லேபிள்னா என்ன? நேம் வைங்க. நீங்க அந்த ஆங்கிளுக்கு ஒரு நேம் வைங்க அப்படின்றாங்க. லேபிள் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம லேபிள் பண்றதுக்கு நம்மளுக்கு மெயினா இந்த வேர்டெக்ஸ்க்கு நேம் பண்ணுமா? ஸோ நம்ம எல்லா இமேஜ்ல இருக்கிற வேர்டெக்ஸ் வந்து நேம் பண்ணிடலாம். இங்க இதுதான் வேர்டெக்ஸ் அண்ட் ஹியர் இஸ் த வேர்டெக்ஸ். ஹியர் the vertex and it's a point, ரைட்டா? பாயிண்ட்க்கு எப்படி நேம் பண்ணோம்னா யூசிங் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ ரேண்டமா நான் இதுக்கு வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இது ஆங்கிள் ஏ அப்படின்னு நேம் பண்ணாலும் ஃபைன் தான். அண்ட் ஜென்ரலா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆர்ம்ஸ் தானே நம்ம எடுத்துப்போம். அப்போ இந்த ஆர்ம்ல இன்ஃபினிட்டி பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி டேக் இட் ஆஸ் அ பி. அண்ட் அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் சி. நான் ஆல்பாபெட்டிக் ஆர்டர்லயே போயிடுறேன். ஸோ இங்க வந்து டி, இந்த பாயிண்ட்டுக்கு இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல். ஓகே, இப்போ நேம் வந்து
ஆர்ம்ஸ்க்கும் அது எல்லாமே பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிட்டோம். இப்போ நேம் பண்ணலாம். லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள்க்கு இங்க ஆர்க் மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஆங்கிளோட நேம் வந்து வெர்டெக்ஸ் வந்து சென்டர்ல இருக்கணும், மிடில்ல இருக்கணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இது வந்து ஆங்கிள் பிஏசி. ஓகே, இந்த ஆங்கிளோட நேம் என்ன? நம்ம வச்சிருக்கிற நேம், லேபிள் பண்ணிருக்கிற நேம் ஆங்கிள் பிஏசி. இது ஆங்கிள் பிஏசி சொன்னாலும் ஃபைன் தான், ஆங்கிள் சிஏபி அப்படின்னு ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். ஆங்கிள் சிஏபி ரெண்டுமே சேம் தான். பட் மேக் ஷூர் இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல, அது வந்து மிடில்ல தான் இருக்கணும். Okay, and now moving on to the next picture. இங்க ஆங்கிளோட நேம் வந்து EDF. அண்ட் அதர் வே கூட நேம் பண்ணலாம், FDEN கூட நேம் பண்ணலாம். அண்ட் இந்த ஆங்கிளோட நேம் வந்து HGI. இந்த ஆங்கிளோட நேம் KJL. எல்லாத்துக்குமே அதர் வே கூட பாசிபிள் இருக்கு. ஓகே, so here are some angles. Label each of the angles. Label பண்ணட்டுமா? How will you compare them? எப்படி கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுத சொல்லல. எப்படி ஜென்ரலா கம்பேர் பண்ணுவீங்கன்னா, நம்ம ஒன்னு tracing the paper, okay, with the help of tracing or with the help of using protractor. So geometry boxல அந்த டூல்ஸ்ல ப்ரொட்ராக்டர் இருக்கும், இந்த ஷேப்ல இருக்கும். செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் தான் இந்த மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் கர்வ் கரெக்டாக பெண்ட் பண்ணல. இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆங்கிள்ஸ் எல்லாமே அதுல மார்க் ஆயிருக்கும். இப்படி இருக்கும்ல, இந்த டூல் பேர் தான் ப்ரொட்ராக்டர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொட்ராக்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் மெஷர் பண்றதுக்கு தான் மெயினாவே நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த பர்டிகுலர் டூல். ஸோ பேசிக்கா நம்ம வந்து எப்படி எல்லாம் கம்பேர் பண்ணலாம்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரொட்ராக்டர், இல்லை ட்ரேசிங் த பேப்பர்ல கூட நம்ம பண்ணலாம். ஸோ அதே ப்ரொட்ராக்டர். ஸோ அது இங்க ரைட் பண்ணிடலாம். எப்படி நம்ம how will you compare tracing of the paper or with the help of the protractor. Okay, draw a few more angles, label them and compare. நீங்களே வந்து சில ஆங்கிள்ஸ் எல்லாம் டிரா பண்ணி கம்பேர் பண்ணுங்கன்றாங்க. அப்போ ரேண்டமா ஃப்ரீ ஹேண்ட்லயே நான் இங்க டிரா பண்றேன். யூஸ் a scale children. இது ஒரு ஆங்கிள் இருக்கு. ஜஸ்ட் அந்த மவுத் வைடரா இருந்துச்சுல அனிமல்ஸ்க்கு, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஆங்கிள்ஸ் மட்டும் டிரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள்ஸ்க்கெல்லாம் நேம் பண்ணலாமா? எக்ஸ், ஒய், Z, P, Q, R, A, B, C. ஓகே, இப்போ விஷுவலி நம்ம பார்க்குறப்பவே இங்க வந்து ஸ்மால் ஆர்க் இருக்கா? ஓகே, அண்ட் இதுக்கு பீக் வந்து கம்மியா ஓப்பன் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. ஐ மீன் மவுத் வந்து கம்மியா ஓப்பன் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. இமேஜின் பண்ண சொல்லியிருந்தால அனிமலோட மவுத்தை. ஸோ இது கம்மியா ஓப்பன் பண்ணதுனால லேபிள் அண்ட் கம்பேர்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து PQR ஃபர்ஸ்ட் நேம் பண்ணிடுறேன். இந்த ஆங்கிள் வந்து XYZ, இந்த ஆங்கிள் வந்து ABC. ஸோ கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் PQR தான் இருக்கிறதுல லீஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் XYZ, இது வந்து லெஸ் தென் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் XYZ, நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ABC தான் ரொம்ப லார்ஜரா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்களே சில ஆங்கிள்ஸ் வந்து ஓனா டிரா பண்ணி கம்பேர் பண்ணுங்க. ஓகே, நவ் லெட்ஸ் கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் பேஜ். இங்க பாருங்க, கம்பேரிங் ஆங்கிள்ஸ் பை சுப்ரீம் பொசிஷன். ஓகே, நான் என்ன சொன்னேன், how will you compare என்றப்போ tracing the paper and then with the help of அந்த டூல் protractor யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம்னு சொன்னேன்னா, பட் இங்க என்ன சொல்றாங்க, சுப்ரீம் பொசிஷன்ல with the help of சுப்ரீம் பொசிஷன்ல நம்ம கம்பேர் பண்ணலாம்னு சொல்றாங்க. சுப்ரீம் பொசிஷன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆங்கிள் மேல இன்னொரு ஆங்கிள் வந்து பிளேஸ் பண்றது, ஓவர்லாப் பண்றது. ஓகே, ஒரு ஆங்கிள் மேல
இன்னொரு ஆங்கிள் வந்து அப்படியே பிளேஸ் பண்றதுக்கு தான் சுப்ரீம் பொசிஷன் சொல்லுவாங்க. அண்ட் அந்த பிளேசிங்ல வி ஹாவ் டு மேக் ஷுர் வேர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு ஆர்ம்ஸ் வந்து மீட் ஆகுற பிளேஸ் தான் வேர்டெக்ஸ். அந்த வேர்டெக்ஸ் வந்து மேக் ஷுர் அது வந்து கரெக்டா ரெண்டுமே வந்து ஓவர்லாப் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதுதான் கம்பேரிங் ஆங்கிள்ஸ் பை சுப்ரீம் பொசிஷன். ஓகே, ஸோ இங்க எப்படி கம்பேர் பண்றாங்க, அதோட ப்ராசஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். Any two angles can be compared by placing them one over the other. என்ன பண்றாங்க, சுப்ரீம் பொசிஷன்ல என்ன பண்றாங்க, ரெண்டு ஆங்கிள் வந்து ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வச்சு கம்பேர் பண்றாங்க. பை அதுக்கு பேர் தான் தட் இஸ் பை சுப்ரீம் பொசிஷன். வைல் சுப்ரீம்போசிங் the vertices of the angles must overlap. சொன்னேன்னா vertices வந்து எப்படி இருக்கணும், ஓவர்லாப்பா இருக்கணும். vertices ஓவர்லாப் கண்டிப்பா இருக்கணும். ஆஃப்டர் சுப்ரீம் பொசிஷன் இட் becomes clear which angle is smaller and which is larger. ஓகே, சுப்ரீம் பொசிஷனுக்கு அப்புறம் ஒரு ஆங்கிள் மேல இன்னொரு ஆங்கிள் ஓவர்லாப் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால விஷுவலி ஈஸியாவே பார்க்க முடியும் எந்த ஆங்கிள் வந்து லார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, ஏபின்றது ஒரு ஆர்ம், பிசின்றது ஒரு ஆர்ம். இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்ன, ஆங்கிள் ஏபிசி. அண்ட் இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து பிக்யூஆர். இப்போ கம்பேரிங் இது அப்படியே பாக்குறப்பவே நம்மளுக்கு தெரியுது, கியூஆர் வந்து இங்க பேஸ் லைன் மாதிரி இருக்கு, இங்கேயும் பிசி வந்து பேஸ் லைன், ஒரே லைன்ல தான் இந்த ரெண்டு லைனுமே பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஏபி ஆர்ம் கம்பேர் பண்றப்போ இந்த பிக்யூ வந்து கொஞ்சம் அதிகமா வைடா இருக்குல்ல இந்த ஸ்பேஸ். ஸோ நம்ம அப்படியே பார்க்குறப்பவே தெரியுது ஆங்கிள் பிக்யூஆர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதான் வந்து லார்ஜர்ன்னு தெரியுது. அண்ட் இங்க வந்து ஸ்மாலர் ஆங்கிள். ஓகே, பட் வித் ஹெல்ப் ஆஃப் த சுப்ரீம் பொசிஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஆங்கிள் மேல இந்த இமேஜ் அப்படியே இந்த இமேஜ் மேல ஓவர்லாப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு இமேஜ் கம்பைன் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் மேல இன்னொரு ஆங்கிள் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பிளேஸ் பண்றதுல நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாமா, இங்க பாருங்க, கியூஆர் ஆர்மோ பிசி ஆர்ம் ஓவர்லாப் ஆயிருக்கா. ஓகே, ஸோ இதோட பேஸ் ஆர்ம்ஸ் வந்து அப்படியே ஓவர்லாப் ஆயிருக்கு. அண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னு இருக்கு, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இந்த ஏபிசி. ஓகே, இது ஏபிசியோட ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து பிக்யூஆரோட ஆங்கிள், இது டோட்டலாவே. அப்போ இங்க நம்ம எந்த ஆர்க் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னா பிக்யூஆர், ரைட்டா. அப்ப ஆங்கிள் பிக்யூஆர் தான் லார்ஜர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்றது தான் சுப்ரீம் பொசிஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆங்கிள் மேல இன்னொரு ஆங்கிள் பிளேஸ் பண்றது, ஓவர்லாப் பண்ணி அது பேஸ் பண்ணி நம்மளோட அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி நம்ம ரைட் பண்றது. ஓகே, next the picture shows the two angles superimposed. ஆமா, இந்த லாஸ்ட் பிக்சர் தான் superimposed ஓவர்லாப் பண்றது. It is now clear that angle PQR is larger than angle ABC. ஓகே, கிளியர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்குவல் ஆங்கிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஈக்குவல் ஆங்கிள் என்ன, ரெண்டுமே சேம் சைஸா இருக்கிறது தான். ஆங்கிள் வந்து சேம் சைஸா இருக்கிறது தான் ஈக்குவல் ஆங்கிள் சொல்றாங்க. இந்த ஈக்குவல் ஆங்கிள்ஸ் கூட இந்த பேஸ்ட் ஆன் இந்த சுப்ரீம் பொசிஷன்ல நம்ம கம்பேர் பண்றாங்க. இங்க லைக் அபோவ்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்க ஒரு 3 ஆங்கிள்ஸ் 3 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 வந்து போத் ஆர் 2 டிஃப்ரெண்ட். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். இது ரெண்டுமே ஓவர்லாப் பண்ணி இங்க சுப்ரீம் பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிளுக்கு நேம் பண்ணிடலாமா. இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஏஓபி, இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் எக்ஸ்ஓஒய். அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ்ல கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஓவர்லாப் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. இங்க பார்க்குறப்போ வெர்டெக்ஸ் ஓவர்லாப்பா இருக்கு. ஆல்சோ the arms, okay, the first arm OB ஆமும் OY ஆமும் அப்படியே ஓவர்லாப் பண்ணிருக்கு. அண்ட் அதர் ஆர்ம் கூட பாத்தீங்கன்னா ஓஎக்ஸும் ஓஏ கூட ஓவர்லாப் பண்ணிருக்கு. அப்போ கம்ப்ளீட்டா ரெண்டுமே இங்க அபோவ் பிக்சர்ல பாத்தீங்கன்னா பேஸ் ஆங்கிளும், ஓகே, பேஸ் ஆங்கிளும் அண்ட் வேர்டெக்ஸ் மட்டும் தான் ஓவர்லாப் பண்ணிருக்கு இங்க. ஓகே, பட் வாட் இஸ் இட், QP ஆமும் BA ஆமும் ஓவர்லாப் ஆகல.
பட் எது ரொம்ப வைடரா இருக்குன்னா இந்த PQ ஆர்ம் தான் கொஞ்சம் வைடரா இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டோம். பட் இந்த கேஸ்ல 2 ஆர்ம்ஸும் அதுக்கப்புறம் வந்து வெர்டெக்ஸ் எக்ஸாக்ட்லி ஓவர்லாப்பா இருக்கு. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா 2 ஆங்கிளுமே சேம்னு அர்த்தம். ஓகே, சேம்னா என்ன? ஈக்குவல். The corners of both of these angles match and the arms overlap with each other. Okay, that is OA overlaps on OX and OB overlaps OY. So the angles are in equal size. So equal size na அது எப்படி இருக்கும்னு தெரியுது இல்லையா? 2 ஆர்ம்ஸும் அண்ட் வெர்டெக்ஸும் அப்படியே பக்காவா ஃபிட் ஆயிடும். அதுதான் ஈக்குவல் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, ஈக்குவல் சைஸ். Equal size la irka. The reason these angles are considered to be equal in size is because when we visualize each of these angles are being formed out of rotation, we can see that there is an equal amount of rotation needed to move OB to OA and OY to OX. Correct தானே? Equal rotation தேவைப்பட்டுச்சா? From the point of view of superimposition, when two angles are superimposed and the common vertex and the two rays of both angles lies on top of each other. ஸோ வேர்டெக்ஸ் மட்டும் இல்லை, வேர்டெக்ஸும் ஒன் ஆஃப் த ஆர்ம் மட்டும் இல்லை, 2 ஆர்ம் அதுக்கப்புறம் வந்து வேர்டெக்ஸும் பக்காவா நம்மளுக்கு சுப்ரீம் போஸ் ஆன அந்த இமேஜ்ல பாக்குறப்பவே தெரியுது இல்ல, ஒண்ணுத்துக்கு ஒன்றும் பக்காவா அப்படியே ஓவர்லேப் ஆயிருக்கு. ஓகே, both angles lie on top of each other, then the size of the angles are equal. இதுக்கு மீனிங் என்ன? size of the angles வந்து ஈக்குவல். இதுதான் ஈக்குவல் ஆங்கிள். ஸோ ஈக்குவல் ஆங்கிள்ஸ்னா பேசிக்கா எப்படி இருக்கும்னா அதோட ரொட்டேஷன் வந்து சேமா இருக்கும். சேம் அமௌண்ட் ஆஃப் ரொட்டேஷன் தான் அங்க இருக்கும். அதுதான் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். சுப்ரீம் பொசிஷன்ல நம்ம ஈக்குவல் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த 2 ஆங்கிள்ஸோட 2 ஆர்ம் அதுக்கப்புறம் வெர்டெக்ஸ் அப்படியே ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு அப்படியே பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஓகே, நான் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். Where else do we use superimposition to compare? எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்கெல்லாம் யூஸ் ஆகும் தெரியுமா? ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். மெடிக்கல் இமேஜிங் லைக் எக்ஸ்ரேஸ், எம்ஆர்ஐஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாமே நம்ம இந்த ஆங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி சுப்ரீம் பொசிஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அது சேம், அது ரைட் பண்ணிடலாமா? ஸோ மெடிக்கல் imaging like x-rays. ஓகே, எக்ஸ்ரேஸ்ல ஹெல்ப் ஆகும். அண்ட் எம்ஆர்ஐஸ் ஸ்கேன்ல எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். ஓகே, வேற எங்கெல்லாம் ஹெல்ப் ஆகும்னா ஃபாரன்சிக்ல வந்து இந்த ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷன்ல ஹெல்ப் ஆகும். இப்போ நம்மளுக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாமே இருக்கும்ல. இப்போ என்னோட ஃபிங்கர் பிரிண்ட், இப்போ நான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்மளோட அட்டனன்ஸ் இருக்கு. இப்போ என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அடுத்தவங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரேசிங் மாதிரி தானே. ஸோ இந்த மாதிரி ஃபாரன்சிக்லயும் இந்த ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷன்ல இந்த மாதிரி சுப்ரீம் பொசிஷன் எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் அண்ட் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கரெக்டா அப்படியே அது சுப்ரீம் பொசிஷன் ஆனா மட்டும்தான் அது ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஓகே, அட்டெண்டன்ஸ் வந்து மார்க் ஆகும். ஆகலைன்னா அது கண்டினியூஸா நம்ம பிளேஸ் பண்ற மாதிரியே இருக்கும் இல்லையா? ஈவன் நம்மளோட மொபைல் போன்ல கூட இந்த லாக் அன்லாக் பண்றப்போ இப்ப நம்மளோட ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் காட்டுறப்பதான் அது ஓவர்லாப் நம்ம சிஸ்டம் நம்ம மொபைல் வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். அந்த ஆல்ரெடி இருக்கிற இமேஜும் நம்மளது வந்து அந்த சுப்ரீம் பொசிஷன் வந்து கரெக்டா ரெண்டுத்துக்கு இருந்து ஓவர்லாப் ஆச்சுன்னா மொபைல் வந்து அன்லாக் ஆகும். அதர்வைஸ் அது என்ன ஆகும்? லாக் ஆகாது. ஸோ என்னோட ஃபேஸுக்கு பதிலாக என்னோட மொபைல்ல வேற ஒருத்தரோட ஃபேஸ் காட்டுறப்போ நான் என்னோட மொபைல் வந்து அது ரெக்கக்னைஸ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி இதோட அப்ளிகேஷன் வந்து நிறையவே இருக்கு, இந்த சுப்ரீம் பொசிஷனோட அப்ளிகேஷன். ஸோ இங்க வந்து அது எல்லாமே ஒன் பை ஒன் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபாரன்சிக்ல ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஷியல்
ஐடென்டிஃபிகேஷன். ஓகே. அண்ட் இன்ஜினியரிங் வந்து டிசைன்ஸ் கம்பேர் பண்றதுக்கு, கம்பேரிங் ஜியோமெட்ரிக்கல் ஷேப். அப்புறம் மொபைல் ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட்ன்னு ரைட் பண்ணிக்கலாமா? ஃபிங்கர் பிரிண்ட் லாக் சிஸ்டம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் லாக். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு சில்ட்ரன். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மட்டும் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சுப்ரீம் பொசிஷன் பேஸ் பண்ணி ரியல் லைஃப்ல நிறைய இடத்துல நம்மளுக்கு மெயினா இந்த நம்மளோட பிரைவசிக்காக அண்ட் வந்து இந்த எக்ஸ்ரேஸ்ல, அதுக்கப்புறம் வந்து டிசைன்ஸ்ல எல்லாமே இந்த சுப்ரீம் பொசிஷன் வந்து அதோட அப்ளிகேஷன் வந்து நிறைய இருக்கு. ஓகே, நான் இப்போ இதுக்கு பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட் இருக்கு. நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, the first one, fold a rectangular sheet of paper, then draw a line along the fold created. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் பேப்பர் இருக்கு இல்லையா? A4 sheet or take any paper. ஓகே, அது என்ன பண்ணும்? Draw a line along the fold created. நீங்க வந்து fold பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட். One second. Okay, let's continue this. Fold a rectangular sheet of paper, then draw a line along the fold created. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஒரு பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஃபோல்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா தான் ஃபோல்ட் பண்ணும், இப்படிதான் இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க க்ரீஸ் ஃபார்ம் ஆகுமா, அதுல வந்து லைனை டிரா பண்ணுங்கன்றாங்க. ஓகே, நான் இந்த இமேஜை நான் சாம்பிளா எடுத்துக்கிறேன். Draw a line along the fold created. லைன் வந்து டிரா பண்ண சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு விஷுவலா தெரியுது இங்க லைன் இருக்கிறது. ஓகே, நீங்களும் இதே மாதிரி எக்ஸாக்டா இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த க்ரீஸ்ல ஜஸ்ட் ஒரு லைன் வந்து டிரா பண்ணுங்க. நேம் அண்ட் கம்பேர் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம் பிட்வீன் த ஃபோல்ட் அண்ட் த சைட்ஸ் ஆஃப் த பேப்பர். சைட் ஆஃப் த பேப்பர்னா என்ன? இதுதான் சைட்ஸ் ஆஃப் த பேப்பர். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஓகே, சைஸ் ஆஃப் த பேப்பர் இங்க தான் நம்ம ஃபோல்ட் பண்ண அந்த க்ரீஸ்ல டிரா பண்ண லைன். ஓகே, இப்போ இந்த சைட் ஆஃப் த பேப்பருக்கும் இந்த லைனுக்கும் ஓகே இங்க ஆங்கிள் ஃபார்மா இருக்குல்ல, எந்த ஆங்கிள்? இதுதான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்ல. நான் வந்து இந்த சைடுல இருக்கிற ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து கம்பேர் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, கம்பேர் பண்றப்போ இப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர், இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு அப்படின்றப்போ அது வந்து 180 டிகிரியா இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இட் கிவ்ஸ் 180 டிகிரி. நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, 2 லைன்ஸ் வந்து லைன் செக்மெண்ட் ஒன்னுத்துக்கு ஒன்னுத்துக்கு மீட் ஆனா நம்மளுக்கு வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னு. இப்போ இங்க ரெட் லைன் இருக்கு, இங்க எல்லோ லைன் இருக்கா? இப்போ இந்த ரெட் லைனும் எல்லோ லைனும் இப்படி மீட் ஆகுறப்போ ஓகே, மீட் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இது பெர்ஃபெக்ட்டா ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு அப்படியே ஓவர்லாப்பா இருக்கா? அப்ப ஆங்கிளே ஃபார்ம் ஆகல. அப்போ 0 ஆங்கிள். லைட்டா லிஃப்ட் பண்றேன். இப்போ கொஞ்சமா நம்மளுக்கு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நம்ம எவ்வளோ ரொட்டேட் பண்றோமோ அவ்வளோ அதிகமா ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் கம்பேர் பண்றப்போ இது வந்து மோரா நம்ம ரொட்டேட் பண்றோம். அப்போ இங்க மோர் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இந்த சைடு மோர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறப்போ இப்ப பாருங்க, இந்த எல்லோ லைன் மூவ் பண்றேன். ஸோ இப்போ இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இன்னொரு லைன் வந்து நான் ஜஸ்ட் டிரா பண்றேன். இட்ஸ் நாட் எல்லோ லைன், ரெட் லைனே இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டிரா பண்றேன். ஓகே, இப்போ we were talking about இந்த ரொட்டேஷன். இப்போ இந்த எல்லோ லைன் இது வந்து ஜஸ்ட் சைட் ஆஃப் த பேப்பர், இந்த ஃபுல்லாவே இந்த சைட் ஆஃப் த பேப்பரா எடுத்துக்கோங்க. இப்போ ஆங்கிளே ஃபார்ம் ஆகல, 0. லைட்டா லிஃப்ட் பண்றப்ப ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, அப்படியே கொஞ்சம் அதிகமா. ஸோ இப்போ இங்க என்ன தெரியுதுன்னா,
இந்த இமேஜ் தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு அதிகமா ஓப்பன் ஆயிருக்கா இந்த சைடு? இப்போ இந்த சைடு அதிகமா இருக்குன்னா, அப்போ இந்த சைடு ஸ்மாலா தான் இருக்கும். ஓகே. இது டோட்டலா 180 டிகிரி. இது 180 டிகிரி அண்ட் ஸ்ட்ரெய்ட்டா லைக் பெர்பெண்டிகுலரா இருந்தா, இது வந்து 90 டிகிரி. சி இது வந்து 0 டிகிரியா? இது வந்து 90 டிகிரி. இது வந்து 180 டிகிரி. அப்போ 90 டிகிரி விட இதுதான் 90ன்னா, இது கொஞ்சம் இப்படி சாய்ச்சா, இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணா, நம்மளுக்கு மோர் தென் 90 கிடைக்கும். ஸோ, இப்படி ஸ்ட்ரெய்ட்டா இருந்தா 90. அப்போ இந்த 180 டிகிரின்றது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இங்க 90 டிகிரி, இந்த சைடு 90 டிகிரின்னு இருக்கா? அதுவே இந்த 90 டிகிரி இருக்கு இல்லையா? இந்த 90 டிகிரி இந்த 90 டிகிரி வந்து லைட்டா இப்படி பெண்ட் பண்ணா என்ன ஆகும்னா, இது மோர் தென் 90யா இருக்கும். இங்க மோர் தென் 90 வரப்போ, இந்த சைடு ஆங்கிள் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்தா, வாட் வில் ஹேப்பன்? இப்ப இந்த சைடு ஆங்கிள் இன்கிரீஸ் ஆனா, இந்த சைடு டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ 2மே இப்படி இருந்தா 90 டிகிரி, 90 டிகிரி. ஓகே. இப்போ இந்த ஆங்கிள் இன்கிரீஸ் ஆனா, டோட்டலா 180 தான். இப்போ இது இன்கிரீஸ் ஆனா, இந்த சைடு ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுவே இந்த சைடு இன்கிரீஸ் ஆனா, இந்த சைடு டிக்ரீஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகும். அப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 150 டிகிரின்னு எடுத்துக்கிட்டா, அப்போ இந்த சைடு 30. ஸோ ஆக மொத்தம் ஆட் பண்ணா 180 தான் வரணும். அந்த 180 தான் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆனா, அது பெர்பெண்டிகுலர் தான் 90 டிகிரி ரைட் ஆங்கிள். பட் இந்த மாரி எந்த சைடு அதிகமா இருக்கோ, அப்ப அதுக்கேத்த மாரி ஒரு ஒரு சைடு லார்ஜர் ஆங்கிள், ஒரு சைடு ஸ்மாலர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே. அதுதான் இதோட கான்செப்ட். இப்போ அத பேஸ் பண்ணி ஓகே. இப்போ நான் என்னலாம் சொன்னேனோ, அத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க இங்க வந்து ஒரு லைன் இருக்கா? ஸ்ட்ரெய்ட்டா இருந்தா 90 டிகிரின்னு சொன்னேனா? ஸ்ட்ரெய்ட்டா இருந்தா 90ன்னு சொன்னேன். இப்போ 90 விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பெண்டா இருக்கா? இந்த லைன். அப்போ இது வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் வந்து லார்ஜர். இங்க லார்ஜர் ஆனா இந்த சைடு என்ன ஆயிடும்? சுருங்கிடும். கம்மி ஆயிடும். அப்ப இந்த சைடு வந்து ஸ்மாலர் ஆங்கிள். விச் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலர் ஆங்கிள் யூ மேட் அப்படின்னா, இதுதான் லார்ஜர் ஆங்கிள். இந்த சைடு வந்து லார்ஜர் ஆங்கிள். இந்த சைடு வந்து ஸ்மாலர் ஆங்கிள். அதே இந்த சைடு ஆஃப் த பேப்பர்ல அந்த சைடுல இருந்து நம்ம பார்க்குறப்போ, இந்த சைடு ஸ்மாலா இருக்கும். இந்த சைடு லார்ஜர். சேம் தான். வெர்டிகல்லி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவல். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம லேட்டர் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல லேர்ன் பண்ணிப்போம். பேப்பர் அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த டைரக்ஷன்ல நீங்க இங்க இங்க உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க என்ன ஃபீல் பண்றோமோ, அதே மாரி இங்க ஃபீல் பண்ணி நீங்க ரைட் பண்ணணும். ஸோ இந்த சைடு வந்து லார்ஜர் ஆங்கிளா இருக்கும். இந்த சைடு ஸ்மாலர் ஆங்கிள். பட் இது நம்மளுக்கு ஒன் சைடு மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். ஓகே. Okay, now let's move on to the second question, children. Second one பாருங்க. In each case, determine which angle is greater and why. இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்களா? இந்த இமேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்யூஷனே ரைட் பண்ணணும். ஓகே. ஆங்கிள் ஏஓபி ஆர் ஆங்கிள் எக்ஸ்ஓஒய். ஸோ ஏஓபி எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாமா? இதுதான் ஏஓபி. எக்ஸ்ஓஒய் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்ஓஒய். இதுல எது வந்து கிரேட்டர்ன்னு கேக்குறாங்க. விச் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் அண்ட் ஒய் அண்ட் ரீசனும் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ கம்பேரிங் ஆங்கிள் ஏஓபி எக்ஸ்ஓஒய் விஷுவலி நம்ம பார்க்குறப்போ எக்ஸ்ஓஒயோட ஆர்க் வந்து ஸ்மாலரா இருக்கா, ஏஓபி வந்து லார்ஜரா இருக்கா, கொஞ்சம் அதிகமா டிரா பண்றோமா, ஐ மீன் மோர் ரொட்டேஷன் இருந்தா அதிகமா ஆர்க் டிரா பண்ணுவோம். அப்போ நம்ம ஏஓபி தான் லார்ஜர் பிகாஸ் அது அதிகமா ரொட்டேட்டா இருக்கு அண்ட் விஷுவலி நம்ம ஆர்க்கும் பார்க்குறப்போ அந்த ஆங்கிளோட ஆர்க்கும் ஏஓபிக்கு தான் பெருசா இருக்கு, லார்ஜரா இருக்கு. இந்த சேம் ரீசனை நம்ம ரைட் பண்ணிடலாம். So first one answer is angle AOB is greater. Reason why அப்படின்னு கேட்டாங்கல்ல. So because angle AOB rotation is more than angle XOY. Also visually
the arc, okay, the angle வந்து ஃபார்ம் ஆறப்போ ஒரு arc draw பண்ணுவோம்ல, அந்த arc வந்து பிக்கரா இருக்கு அப்படின்னு ரைட் பண்ண போறோம். So arc of angle AOB is more than angle XOY. Okay, arc of angle XOY. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கூட எனஃப் தான். இது சும்மா அடிஷ்னலா ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த ரீசன் தான் கிரேட்டர். நான் மெஷர் பண்ணியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே விஷுவலி பார்க்குறப்பவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகே. அண்ட் மூவிங் ஆன் டு த செகண்ட் ஒன், ஆங்கிள் ஏஓபி அண்ட் ஆர் ஆங்கிள் எக்ஸ்ஓபி. ஆங்கிள் ஏஓபி எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாமா? ப்ரீவியஸ்லேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதுதான் ஆங்கிள் ஏஓபி. எக்ஸ்ஓசி இதுதான் எக்ஸ்ஓசி. இது வந்து இதுவும் அதே தான். ஸோ கம்பேரிங் எக்ஸ்ஓசி கூட கம்பேர் பண்றப்போ ஏஓபி வந்து அதிகமா ரொட்டேட் ஆயிருக்கா, அப்போ ஆங்கிள் ஏஓபி தான் லார்ஜர். சேம் ரீசனே ரைட் பண்ணிடலாம். ஆங்கிள் ஏஓபி இஸ் கிரேட்டர் because it is rotated more than angle XOB. ஓகே, இதுதான் ரீசன். மோர் ரொட்டேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் XOB ஆர் XOCன்னு கேக்குறாங்க. XOB இதுதான் XOBயா? ஓகே, எக்ஸ் இங்க இருக்கு, OB. XOB ஆர் XOC. இங்க XOBயும் XOCயும் ரெண்டுமே சேம் ஆங்கிள் தான். ஓகே, XOB ஆர் XOC ரெண்டுமே ஈக்குவல். ஸோ வில் ரைட் த சேம். ஆங்கிள் XOB equal to angle XOC because reason என்னன்னா, the point P and point C both lies in the same ray. Okay, because point B and point C lies in the same ray. That's the reason. Okay, so that's all the answer for the second one. Discuss with your friends or how you decided which one is greater. ஸோ நம்ம எதை பேஸ் பண்ணி இங்கே ரைட் பண்ணிருக்கோமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருந்தா ரைட் பண்ணியிருக்காங்களா, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின் சில்ட்ரன். சரி, நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறது எதுக்குன்னா, கிளாஸ் 6th ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, ஸோ நீங்கள் ப்ரைமரிலேருந்து இப்போ தான் மிடில்கே வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் எவ்ரி டீட்டெயிலுமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக சொல்லிட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா தயவு பண்ணி நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்காக கொடுங்க. ஓகே, ஸோ ஐ வில் சேஞ்ச் இட் அக்கார்டிங்லி. கொஞ்சம் ஏன்னா த மெயின் திங்கே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப லேகாக இருக்கிறதுனால உங்களுக்கு போரிங்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்ன்றது அந்த மோர் பீப்புளோட விஷ் பேஸ் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே தேர்ட் ஒன், which angle is greater, XOY or angle AOB? Give reasons. ஸோ இங்கே பாருங்க, இந்த ஆங்கிள் தான் XOY. இது வந்து ஆங்கிள் AOB. சரி, இங்க நம்ம ஒன் திங் we can notice, வெர்டெக்ஸ் மட்டும்தான் ஓவர்லேப் ஆயிருக்கு. ஓகேவா, ஆனா எந்த ஆர்மே எது கூடமே ஓவர்லேப் ஆகல. இன்கேஸ் ஒன் ஆஃப் த ஆர்ம் ஓவர்லேப் ஆயிருக்கு அப்படின்னா த அதர் வே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கலாம். இங்க நம்மளுக்கு விஷுவலி நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ மெஷர் பண்ணி இல்லாம ஜஸ்ட் விஷுவலி நம்ம ஃபீல் பண்ற பேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் ரைட் பண்ணாலே போதும். இப்போ XOY, இது XOY இருக்கா அண்ட் இங்க AOB இருக்கா. ஸோ இங்க நான் விஷுவலி நான் பாக்குறப்பவே ஓவர்லேப் ஆகல. ஸோ சுப்ரீம் பொசிஷன் பேஸ் பண்ணி நம்ம இங்க ஆன்சர் பண்ணல.
ஜஸ்ட் இது எப்படி எப்படி எடுத்துக்கிட்டு போறோம்னா, அப்படியே பார்க்குறப்பவே நம்மளுக்கு இந்த XOY வந்து கொஞ்சம் அதிகமா ஓப்பனா இருக்கிற மாரி, ரொம்ப வைடரா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. எவ்ளோ வைடரா இருக்கு கம்பேரிங். இது வந்து 80 அது வந்து 60 அந்த மாரி கம்பேர் ஐ மீன் ஆக்சுவல் மெஷர்மென்ட் இல்லாம, நம்ம அப்படியே பார்க்குறப்போ ஃபீல் ஆகுறது என்னன்னா, XOY XOY தான் ரொம்ப வைடரா இருக்கு கம்பேரிங் AOB. ஓகே. ஸோ நம்ம அதுவே நம்ம ரைட் பண்ணிடலாம். XOY is greater. So angle XOY is greater because the space between because space between rays OX and OY is visually larger comparing AO இந்த AO ஸ்பேஸ்க்கும் இந்த OB ஸ்பேஸை கம்பேர் பண்றப்போ இதுதான் ரீசன். ஓகே, தட்ஸ் ஆல் சில்ட்ரன். கம்பேரிங் ஆங்கிள்ஸ் வித்தவுட் சுப்ரீம் பொசிஷன் அதுக்கு நெக்ஸ்ட் டாபிக் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.